குழந்தைகளை கொஞ்சிடமா. அன்னைக்கு ஒரு அப்பா பார்க்குறாரு வாசலில் வந்து ரெயின்போ 7 வண்ணங்கள் பார்க்குறேன். ரெயின்போ டே 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 தம்பி ஓடியா ஓடியா ரெயின்போ ரெயின்போன்னார். அந்த பையன் சொன்னான், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏண்டா பார்த்தே என்னை கூப்பிடக்கூடாது? ஆமாம், அப்போ கூப்பிட்டேன்னா ஸ்பெல்லிங் சொல்கிறான்னு. எதுக்கு எனக்கு தண்டனை இல்லை? அன்றைக்கி ஒரு ஆசிரியர் மாமல்லபுரத்துக்கு 40 பசங்களை கூட்டி போகிறார். பின்னாடி பசங்க வரான். வாத்தியார் சொல்கிறாரு, அங்கே எங்கே வேடிக்கை பார்க்காத என் பின்னாடியே வாங்கடான்றார். மாமல்லபுரம் எதுக்கு போனேன்? நான் என்ன கேட்குறேன், அந்த சுகத்தை இழந்துட்டான் என் பையன். வகுப்பறையில் என்ன ஜாலியாக இருக்குங்க சார். காலனாவுக்கு கம்பரை கட்டு வாங்காந்து நண்பர் 2 பேருக்கு கொடுக்கணுன்றதுக்கு அந்த சட்டையிலேயே வச்சு காக்கா கடி காட்சி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையின் சுகம் வருமாயா இன்னைக்கு? வருமா இன்னைக்கு? உலகத்தில் கூட பிறந்த தங்கச்சி தட்டில் கூட சாப்பிட மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தட்டில் கூட சாப்பிட மாட்டான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஆரோக்கியசாமி அப்துல் காதரும் ஆறுமுகமும் ஒன்றா ஒரே பிளேட்டில் சாப்பிடுவானடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? அம்மா கொடுக்கும்போது சொல்லுதே, இது யாருக்கும் கொடுக்காது, நீ மட்டும் தனியாக சாப்பிடுது. போச்சே சார், எல்லா சுகமும் போச்சே சார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். என்ன அழகான ஆனந்தமான வாழ்க்கை. பொன்வண்டுக்கு பின்னாடி பறந்து போன வாழ்க்கை எத்தனை நாள்? பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி பறந்து போனது எத்தனை நாள்? கோலி குண்டை காணாமன்னு தேடி தேடி அலைஞ்சது எத்தனை நாள்? ராத்திரி 2 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன், 3 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன், 5 மணிக்கு எழுந்து புத்தகத்தை புரட்டுவேன். 10 நாள் என் போராட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா தெருவுலுகிற பெண்கள்லாம் ஒன்றா கூட்டி மாநாடு போட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் வருவான் என் பிள்ளை. எப்போ? 3ஆம் கிளாஸில். எப்படி சொல்கிறேன்? நான் 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 5 மணிக்கு. நான் அதுக்கா புத்தகத்தை எடுத்தேன்? நான் வச்சா மயிலருக்கு குட்டி போடுமா தான் நான் பார்த்தேன். அது குட்டியும் போடல, ஒன்று மட்டியும் போடலை. 11ஆவது நான் பார்க்குறேன், குட்டி போட்டுக்குது. அதுவா குட்டி போட்டுது? என் துன்பம் தாங்காமல் எங்கள் அம்மா கொஞ்சம் புட்டு பக்கத்தில் வச்சுட்டா. இந்த ஆரோக்கியமான சுகம் இன்னைக்கு கிடைக்குமாயா? எல்லாமே தொலைக்காட்சியில் தொலைந்து போய் விட்டது. இல்லை, அன்னைக்கு விளையாடின பிள்ளைங்களை பார்த்தோம், இன்னைக்கு விளையாடுற பார்க்குற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் அத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான் ஐயா, எத்தனை சுகத்தையும் எழுந்துட்டான். இல்லை, அவனுக்கு தெரிஞ்சது யூனிஃபார்மு, ஐடி கார்டு, புக்கு, பேக்கு. இல்லை, ஒரு திருடம் கொண்டு ராத்திரி வீட்டுக்குள்ளே பூந்து ராத்திரி 1:30 மணிக்கு பாத்திரம் மண்டலாம் ஒரு 3 மூட்டை கட்டான். அம்மா தூங்குறா, அப்பா தூங்குறா, தாத்தா தூங்குறா, பாட்டி தூங்குறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மதுரை மூஷங்குது. 3 மூட்டையை தூக்க பண்ண மாட்டேன். இங்கே பா, எல்லாரும் ஏறிவிடுவேன், என் ஸ்கூல் பேங்கை சேர்த்து தூக்கிப்போ. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான். அவ்வளவு சுகங்கள் போய்விட்டது பிள்ளைகளுக்கு. பெற்றோர்களுக்கும் அந்த கொஞ்சம் கிட்ட மகிழ்ச்சி போச்சு, சிரமம்தான்.